லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜியின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கில் இதன் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு விவரம் சுரேஷ். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் அந்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க வேண்டும், அதை உத்தரவை பிறப்பிக்கக் கூடாது என்ற கோரிக்கையுடன் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் அதற்கான காரணம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பதிவு செய்யப்பட்ட அந்த மோசடி வழக்கின் விசாரணை முடியும் வரைக்கும் இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி இன்றைக்கு அந்த மனு மீது தீர்ப்பளித்திருக்கிறார். அந்த மனு தீர்ப்பில் செந்தில் பாலாஜியுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அத்துடன் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை ஜூலை 16ஆம் தேதி பிறப்பிப்பேன் என்றும் பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி அல்லி அறிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். பண மோசடி வழக்கில் ஜாமீன் கோரும் செந்தில் பாலாஜியின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா, ஏஜி மாசி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பிற்பகல் சிறப்பு அமர்வு முன்பு விசாரணை இருப்பதால் அதற்கு பிறகு மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கலாம் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் யோசனை தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீட்டு மனுவை ஜூலை 22ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.